Hello friends, welcome back to Spotlights of Hari channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா KMRL கலைமகள் அப்படிங்கற ஒரு பஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இந்த KMRL பஸ்ல நீங்க டிராவல் பண்ணலாமா அப்படிங்கறது தெரிய வரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் டு சேலம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ பெங்களூரில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்த்தலி, நான் ஏறினது மார்த்தலி. இது வந்து மகாதேவபுரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மகாதேவபுரில் 8:10க்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸு, மார்த்தலியில் 8:15. ஸோ என்னோட போர்டிங் பாயிண்ட் வந்து மார்த்தலி 8:15க்கு எடுக்க வேண்டிய பஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பஸ்ஸோட சீட் பொசிஷன் பார்த்தலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சீட்டர் மட்டும்தான். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கீழே 2 ஸ்லீப்பர், மேலே 2 ஸ்லீப்பர், மொத்தம் 4 ஸ்லீப்பர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பஸ்ஸோட ஆன் டைம் பற்றி பார்த்தலாம். ஸோ மார்த்தலியிலேருந்து நான் புக் பண்ணது 8:15க்கு, கரெக்டாக 8:15க்கு நான் ஏறிட்டேன். ஸோ இது ஒரு ரொம்பவே ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னு சொல்லும். கரெக்டாக ஆன் டைமுக்கு வரது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பஸ்ஸும் வரதில்லை, இது பிகாஸ் ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு 8:15ங்கிறது ஒரு 8:30 ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் 8:15க்கு நான் கரெக்டாக பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இது அங்கேருந்தான் கிளம்புது, மார்த்தலி மகாதேவபுரில் தான் கிளம்புது. ஸோ அது பெருசாக ப்ராப்ளம் இல்லை. பஸ்லேயே கொடுக்குறது வந்து வாட்டர் பாட்டில்ஸ் கொடுப்பாங்க, பிளாங்கெட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ப்ரைவசி இன்கேஸ் நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ரைவசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2 ஹோல்டர், இன்கேஸ் ஏதாச்சும் ஜர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹோல்டர் நீங்கள் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஃபோன் வைக்கிறதுக்குமே ஒரு ஹோல்டர் இருக்குது. கீழே வந்து ஏதாச்சும் திங்ஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பஸ் வந்து USB போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ப்ளக் பாயிண்ட் கொடுக்குறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபோனை நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டில் சார்ஜ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். லேப்டாப் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் புக் பண்ணுறது என்னமோ சீட்டர் தான், பட் நீங்கள் செமி ஸ்லீப்பர் மாதிரி போயிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக அது பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ்ஸ். ஸோ நெகட்டிவ்ஸ்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா காலையில் 8:15க்கு ஏறணும். அங்கே 120 130க்கு ரீச் ஆகிருக்க வேண்டிய பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:10 2:20 தான் ரீச் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரைவல் டைம் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஸோ அது ஏங்கிறத இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா 8:15க்கு பஸ் ஏறுறவங்க சாப்பிட்டுட்டு ஏறவே மாட்டாங்க. ஸோ ஷுவராக அந்த 8 o'clock யார் சாப்பிட போகிறாங்க? ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நிறுத்தவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்நாக் டைம்னு சொல்லி 10 மினிட்ஸில் நிறுத்தலாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வாங்க, டீ சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. ஸோ இந்த 10 மினிட்ஸுங்கிறது ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் லேட்டாக தான் போகிறீங்க, 1 hour லேட்டாக போகிறீங்க. ஸோ அந்த 1 hourலேருந்து இங்கே ஒரு 20 மினிட்ஸ் இங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து யாராச்சும் மார்னிங் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருக்கலாம். பட் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. 10 நிமிஷத்தில் எக்ஸாக்டாக எடுத்துட்டாங்க. நான் என்னோட டைம் லைன் கூட காமிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக நெகட்டிவ் பாயிண்ட்டாக KMRL நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த லேட்டாக போய் சேருது, சேலம்க்குன்னு லேட்டாக வந்து சேர்ந்தது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப்பில் நிறுத்துகிறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மடிவாலா அங்கெல்லாம் நிறுத்திட்டு விட்டுருங்க. அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் செக் பண்ணணுன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அது இல்லாமல் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் தேவையில்லாமல் நின்றுட்டு இருந்துச்சு. அது எதுக்குன்னு தெரில. ஏர் செக் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல போய் ஏர் செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போனாங்க, அங்கே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போனாங்க, அங்கேயும் கொஞ்சம் டிலே ஆச்சு. இதுங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour எங்களுக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் கரெக்டாக 8:15க்கு வந்துட்டீங்க. கரெக்டாக 1:30 அட்லீஸ்ட் 1:30 1:45 ரீச் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ரீச் பண்ணது வந்து 2 o'clock 2:15க்கு தான் ரீச் பண்ணிங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளக் பாயிண்ட் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். உங்களுக்கு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டே போகலாம். இன்கேஸ் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டே போகலாம். பட் போய் சேர்றது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டிலே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று இதே மாதிரி தான் ஸ்டாப்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் போக வேண்டிய பஸ். ஸோ இங்கேருந்து இந்த பஸ் வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் போகுது. ஸோ மதுரை வரைக்கும் போகுது. அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல வரல. சேலம்க்கு போக வேண்டிய பஸ் வந்து சேலத்துலேருந்து இறங்க வேண்டிய AVR ரவுண்டான ஸ்டாப்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஓமலூருக்கு பக்கத்தில் ஆனந்தா பவன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டலை இங்கே நிறுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் மார்னிங் அங்கே நிறுத்திட்டு ஆஃப்டர்நூன் நீங்கள் சேலமில் யார் ட்ராப் இருக்காங்களோ அவங்கள இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட்ருக்கலாமே. ஸோ இது வந்து போய் ரீச் ஆக வேண்டியவங்களுக்கும் பிரச்சனை. காலையில் சாப்பிடாமல் வந்து பஸ் ஏறி இருக்காங்க, அதுவும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடவும் முடியாது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் போயிட போகிறாங்க, 10-20 நிமிஷத்தில் வீட்டுக்கே போயிட போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் சேலம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஆனந்த பவனில் நிறுத்தி வச்சுட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் பண்ணுறீங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் டு சேலம் போகிறவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை. பட் பெங்களூர் டு மதுரை போகிறவங்க பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பெங்களூர் டு சேலம் போகிறீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும், ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. சீட் பொசிஷனும் நல்லாவே இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் டைமிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு 6 ஹவர்ஸ் ட்ராவல்ங்கிறது உங்களுக்கு தேவையா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவில் யாராச்சும் KMRL கலைமகள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸில் புக் பண்ணிட்டாங்க, புக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.